ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே. துள்ளுமறியாமனது பலி கொடுத்தேன். கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே. தொழும்பன் அன்பு அபிஷேக நீர். உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன். ஓங்குமதி தூப தீபம். ஒரு காலம் அன்றி இது சதாகால பூஜையாய். ஒப்புவித்தேன் கருணைகூர். தெள்ளிமறை வெளியிட்ட அமுதப் பிழம்பே. தெளிந்த தேனே சீனியே. திவ்ய ரசம் யாவும் திரண்டொழுகு பாகே. விட்டாத ஆனந்தமே. கள்ள நறிவூடுமே. மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரு நல்ல உறவே. கருகரிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு. கருணாகர கடவுளே. ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையால் ஒப்புவித்தேன். கருணைகூர் தெள்ளிமறை வடியிட்ட அமுத பிழம்பே. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். தெள்ளிமறை வடியிட்ட அமுத பிழம்பே. தெளிந்த தேனே சீனியே. மறை அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? மறைபொருள். வேதம் பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்லுது, ஆனால் மறைத்து வைத்திருக்கிறது. யாருக்கு தேவையோ அதை மட்டும்தான் சொல்லும். வேணும்னா சொல்லும், வேண்டாம் உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா அது அதனுடைய தவறு கிடையாது. அது மட்டுமல்ல, மறை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. உள்ளதை உள்ளபடி விளக்குவது தான் என்னது அப்படின்னா மறைபொருள். திருக்குறளும் என்னது அப்படின்னா தமிழ் மறை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வேதம் என்ன அப்படின்னா மறை என்று சொல்லப்படுகின்றது. அந்த மறை என்பது என்ன அப்படின்னா அழிவற்றது. வேதத்துக்கு என்ன கிடையாது? இயற்கைக்கு என்ன கிடையாது? இறைவனுக்கு என்ன கிடையாது? இப்படி அழிவற்றதிலிருந்து தான் என்ன பண்ண முடியும்? அழிவற்றது வர முடியும். அழிவற்றதிலிருந்து அழியக்கூடியது என்ன ஆகாது? வராது. இதுல சொல்றாரு, தெள்ளிமறை வடியிட்ட அந்த வேதத்திலிருந்து சொன்ன கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது யாரை பற்றி சொல்லுகின்றது அப்படின்னா இறைவனை பற்றி தான் சொல்லுகின்றது. மகா வாக்கியம் நான் நேற்றுக்கே சொன்னேன். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம். என்னது? பிரஜானம் பிரம்மம். நம்ம எல்லாம் முக்திக்கு அழைத்து செல்வது எது அப்படின்னா மறை. அந்த அந்த மறை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த முக்திங்கிறத இன்னொரு வார்த்தையினால சொல்லப்படுகிறதுங்க அப்படின்னா அமுதம். அமுதத்தை சாப்பிட்டவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது.
அந்த அமுதத்தின் வடிவமாக இருக்கின்ற பிழம்பு ஜோதி வடிவம் யாரு அப்படின்னா இறைவன் தான். அது அந்த இறைவனை பற்றிய விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சொல்றாரு, தெள்ளி மறை வடியிட்ட அமுத பிழம்பு வடிச்சு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரசம் வடிகட்டுறோம், பழரசங்கள் எல்லாம் என்ன பண்றோம், வடிகட்டுறோம். அதான் ஃபைன் ஜூஸ். என்ன ஜூஸ்? ஃபைன் ஜூஸ். அந்த பழத்தில் இருக்கிற சாறு ஃபுல்லா எடுத்தாச்சு, சக்கையெல்லாம் என்ன பண்ணியாச்சு, தூக்கி போட்டாச்சு. அந்த மாதிரி வேதத்தினுடைய அந்த சாரத்தெல்லாம் எடுத்து, அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா பரம்பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது. சக்கையெல்லாம் தூக்கி போடுகிறது. தெள்ளி வரை வடியிட்டன்னா வடித்த, வடிச்சோம்னா என்ன வருது, அமுத பிழம்பே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிலாம் பூஜை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மரணமெல்லாம் பெருவாழ்வு, என்னது முக்தி கிடைக்கின்றது, அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா தேனே, என்னது சீனியே, தெளிந்த தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உணவிலே தலை சிறந்தது. பாலும் தேனும் தெளிதேனும் பாகும் பரப்பும் கலந்தனக்கு தூமணியே நீ எனக்கு சங்கத்தவளை கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். உலகியல் பொருள்கள், உலகியல் விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா திகட்டக்கூடியது, தெவிட்டக்கூடியது. உலகியல் நோக்கில பார்த்தோம்னா தேனும் திகட்டக்கூடியது தான். ஆனா இறைவனை இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தெளிந்த தேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முற்றிய தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேன் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அடியில தேங்கி கீழே என்னவா மாறிடும்னா கற்கண்டு போல கட்டிய கல்லு மாதிரி மாறிடும். ரெண்டு விஷயத்தையும் தாய்மானவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். நலமுடையது கேடு இல்லாதது எது தேன். அந்த மாதிரி இறைவனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நன்றுடைய யானை தீயதில்லானை நிறைவெள்ளேறு அப்படின்னு பாடல்ல வருது. இறைவன் நம் மீது அளவு கடந்த கருணை கொண்டு இருக்கின்றான். நம்ம வந்து தீங்கு நினைத்தாலும் அவனை மறந்து அவனை நினையாமல் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் அவன் கவலைப்படுவதில்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் அப்படிங்கிறதுக்கு மது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும். இந்த தேனை எது எடுத்து வருகிறது அப்படின்னா இந்த தேனி அல்லது சில அந்த வண்டுகள், அந்த பறவை இனங்கள்ல, அந்த சிற்றினங்கள், அந்த புள்ளினங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா அது போல இருக்கிற அந்த மகரந்தத்திலிருந்து தேனை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுது, சேகரம். அது சர்க்கரையினால் செய்யப்பட்டதா கிடையாது, வெள்ளத்தினால் செய்யப்பட்டதா கிடையாது, கரும்புச்சாறினால் செய்யப்பட்டதா அதுவும் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலிருந்து இயற்கையே வந்து எடுத்து இயற்கையாக சேகரம் செய்து அதை நம்ம செயற்கையா அடிச்சு என்ன பண்றோம், எடுக்கிறோம் தேனை. இப்படிதானே பண்றோம். நம்ம தேன் கூட்ட கலைச்சி தான் தேனை எடுக்கிறோம். மலை தேன், கொம்பு தேன், இப்படி நிறைய இருக்கு. இந்த இடத்துல ஞானம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது, தேனுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஞானம் கிடைச்ச பிறகு இந்த மனிதனுக்கு என்ன கிடையாதுன்னா உலகத்துல துன்பமே கிடையாது. துன்பமே இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறோம். அது மாதிரி தேன் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவாகவும் என்ன பண்றது செயல்படுகிறது. நோயாளிகளுக்கு தேனும் பாலும் கண்டிப்பா என்ன பண்றாங்க, சாப்பிட சொல்றாங்க. இவந்தோ சுகர் இருந்தாலுமே சரி, தேனை நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னா அது படிப்படியாக நம்மளுடைய இம்யூனிட்டி பவர், ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஷாக்கு நிறைந்த ஒரு சத்தான உணவு. அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கின்றது. எப்படி பாலோ அது மாதிரி தேன். அதனால தாய்மானவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா தேன் எப்படி பலவிதமான ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு கடைசியா நமக்கு என்ன வருது அப்படின்னா கடைசி எசன்ஸ் என்னது அப்படின்னா தேன். அதுல எதுவுமே என்ன பண்றது இல்லை, கலப்படம் என்பதே அதுல என்னது கிடையாது. சர்க்கரையில கலப்படம் இருக்கு, வெள்ளத்துல கலப்படம் இருக்கு,
எல்லாத்துலேயுமே இப்போ என்ன ஆயிடுச்சு, கலப்படம் வந்தாச்சு. தேன்லேயே கலப்படம் பண்ணி இப்போ கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆமாம், அது நம்ம ஒரிஜினலாக என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கு குறிப்பிடப்படக்கூடியது என்ன அப்படின்னா, முற்றிய தேன், தெளிந்த தேன், நல்லதே அது என்ன ஆகுதுன்னா செய்கின்றது, கேடு இல்லாதது. அதுக்காக சொல்றாருன்னா ஞானம் இந்த இடத்துல தேனுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பாட்டுறது என்ன அப்படின்னா, உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் புராணம் ஓங்குமதி தூபதீபம் ஒரு கால பூஜையா இது சதாகால, ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையா. இந்த மாதிரி ஒப்புவித்தேன், என்னை நானே உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு எனக்கு என்ன கவலை அப்படின்னா, எனக்கு என்ன வருகின்றதுன்னா ஆனந்தத்தை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. அல்ல, ஐ எம் ஃபுல் அண்ட் ஃபுல். என்ன எதில் நான் திளைத்திருக்கின்றேன், தேன் சாப்பிட்டோம் எப்படி இருப்பானோ அது போல நான் என்ன இருக்கேன், ஆனந்தத்தில் இருக்கின்றேன். தேன் என்னது அப்படின்னா திகட்டாதது, திவிட்டாதது, நோயை தராது, இயற்கையில் கிடைப்பது. அது எல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம்னா இறைவனுடைய அந்த அருட்பேர் அது நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா, மற்ற இன்பங்கள் எல்லாம் துன்பம் கலந்தது, இந்த பேரானந்தம் பேரின்பம் முக்தி என்கின்றது கிடைச்சிட்டா அதில் துன்பமே என்னது கிடையவே கிடையாது. அது சொல்றாரு அந்த இடத்துல. அதனால என்ன சொல்றாருன்னா, தெளிந்த தேனே, அப்புறம் சொல்றாரு சீனியே. இந்த இடத்துல தாய்மானவர் சீனிங்கிறது குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, அந்த அமுத பிழம்பு, அந்த ஞானம் வந்தவருக்கு பழுத்த ஞானியாக ஆகிவிடுகின்றார். நிறை ஞானியாக ஆன பிறகு அவனுக்கு என்ன கிடையாதுன்னா, உலகத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கவலையே கிடையாது. அவனை துன்புறுத்தினாலும் சரி, அவனை புகழ்ந்தாலும் சரி, இழந்தாலும் சரி, அதை பற்றி அவனுக்கு என்ன கிடையாது, கவலையே கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏனென்றால் அவனை அனைத்தையும் விட்டு எதை சார்ந்திருக்கிறான் என்றால் இறைவனை சார்ந்திருக்கின்றான். அதனாலதான் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவே. அதெல்லாம் முதிர்ந்த ஞானம். எதுவுமே தன்னை என்ன பண்றதில்லை, பாதிப்பதில்லை. பிரகலாதனை ஏகப்பட்ட துன்பத்திற்கு என்ன பண்ணாங்க, உட்படுத்தினார்கள். அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி என்ன பண்ணிட்டான், அர்ப்பணம் பண்ணிட்டான். எதையும் விஷம் கூட அவன் என்ன பண்ணல, தீண்டவில்லை, ஒண்ணுமே செய்யல. என்ன காரணம் அப்படின்னா, ஒப்புவித்தேன் ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையா ஒப்புவித்தேன் கருணையூர். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெள்ளிய மரவடியிட்டு அமுத பிழம்பு சீனியே. இந்த சீனிங்கிறது எப்படின்னா, அந்த தேனுடைய அடி பாகத்துல பல வருஷங்களான பிறகு அந்த தேன் என்ன பண்றதுன்னு கெட்டு போகாது. அந்த கீழே இருக்கின்ற அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்கண்டு போல இருக்கும். அது சீனியை விட மிக உயர்ந்தது. ஆனா இந்த இடத்துல குறிப்பிடுவதற்காக தாய்மானவர் சீனியே அப்படிங்கிறது. தானாக உருவானது எது, அந்த சீனி தேனிலிருந்து எடுக்கப்பட்ட. அது பற்றி எப்படி இருக்கு தெரியுங்களா, அது கல் மாதிரி உடைக்கவே முடியும். அதை நம்ம தூள் பண்ணி அதை என்ன பண்ணுறது, கலந்து சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு அது என்னது அப்படின்னா உயர்ந்த சத்தான பொருள். அதற்கு இறைவனை ஒப்பிடுகின்றார் சீனியே. அப்புறம் சொல்றாரு, திவ்ய ரசமியாவும் திரண்டொழுகு பாகே. பழச்சாறு, கரும்புச்சாறு இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திவ்ய ரசம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதெல்லாம் வடிகட்டி நம்ம ஒரு பழரசமா நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி தாய்மார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, திவ்ய ரசம் அப்படின்னு சொல்றாரு. திவ்யம் அப்படின்னா தெய்வீகமானது. இறைவனுடைய பாடல்கள், இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய பேச்சு. எப்பொழுது இந்த நிலை வருகின்றதுன்னா, நம்முடைய அங்கங்கள், தேவாரத்தில் திரு அங்கமாலைன்னு சொல்லி பாடல் இருக்கு. தலையே நீ வணங்காய், ஹோல் உடல் பொருள் ஆவி இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் என அனைத்தும் இறைவனிடத்துல சமர்ப்பணமாக கொடுத்து விட்டு அனைத்தும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு, அதுவும் பார்த்தீங்கன்னா 24/7 எப்பொழுதும் அது நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னா, இந்த திவ்ய ரசம் யாவும் திரண்டது. இந்த நாட்டு வைத்தியம் அல்லது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிற வைத்திய முறையில ஒரு மருந்து கொடுப்பாங்க, உருண்டையா சின்னதா கொடுப்பாங்க. ஹோமியோபதி, லேகியம். இந்த லேகியம்லாம் என்ன அப்படின்னா, அதை இருக்கிறதுலே சத்தானதை எடுத்து அதை கடைஞ்சி உருவாக்கி கட்டியா ஆக்கி
அதை கொண்டு வந்து நமக்கு ஒரு உருண்டை கொஞ்சமா என்ன பண்றது கொடுக்குறது. அதில் அவ்வளவு பவர் இருக்கு. அதுபோல இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அது ராமலிங்க வள்ளலார் சொல்றார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து என்னென்னமோ சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாருன்னா, உவட்டாமல் இனிப்பதுவே அப்படிங்கிறது. என்ன சாப்பிட்டாலும் உவட்டும் திகட்டும். ஆனா இந்த திவ்ய ரசமாக இருக்கின்ற இறைவனுடைய புகழ், இறைவனுடைய சிந்தனை என்ன ஆகாதுன்னா திகட்டாதது. இந்த பாகு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் சொல்றாங்க. சரியான பதத்தில் நம்ம அந்த பொருளை உருக வைத்து அதிலிருந்து எடுப்பதுக்கு தான் அதுக்கு பேர் என்ன பேரு பாகு. திரிஞ்சு போச்சுன்னா பண்டம் என்ன ஆகாது, செய்யறதுக்கு வராது, முறிஞ்சு போடுறதுன்னு அர்த்தம். அந்த நிலையில் யார் இருக்கா அப்படின்னா இந்த இந்த ஞானி இருக்காரு. எப்படி இருக்காரு அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில தான் இருக்காரு. ஆனா எப்படி இருக்காரு அப்படின்னா தாமரை இலை வந்து குளத்துல இருக்கு. தாமரை இலை எங்க வளருது, எங்க வந்து உருவாகுது, எங்க வளர்ச்சி அடையுது? தண்ணியில தான். ஆனா தண்ணி அதுல தாமரை இலையில ஒட்டுதான். சேற்றுல மீன் இருக்கு, அதுக்கு சேற்று மீன் பேரு. ஆனா சேறு ஒரு காலத்திலும் அந்த மீனுடைய உடல்ல ஒட்ட. ஞானி இந்த உலகத்துல தான் வாழ்கின்றான், நம்மளோடு தான் சாப்பிடுறான், நம்மள மாதிரி தான் தூங்குறான், எல்லா விவகாரமும் நடக்குது. ஆனால் என்ன பண்றான், பற்றற்று இருக்கின்றான். உலக வாழ்க்கை அவனுக்கு எப்படி இருக்குதுன்னா நாடக மேடை போல இருக்கு. நம்மலாம் யாரு அப்படின்னா நாடகம் நடிக்க வந்த கதாபாத்திரங்கள் மாதிரி தான் தெரியும் அவருக்கு. அவரும் சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்காரு. தாய்மானவர் நம்ம இடத்துல நம்ம ஊர்ல தான் வாழ்ந்திருக்கார். பட்டினத்தார் நம்ம இடத்துல நம்ம கூட தானே இந்த உலகத்துல இந்த சரித்திரத்துல தானே வாழ்ந்திருக்காரு. அவரும் மனிதன் தானே. ஆனா நமக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா மோர் தென் 100% எப்படி இருந்திருக்காங்கன்னா இதுல இப்படி சொல்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. பிசுறு இல்லாம இந்த பாகு எப்படி நம்ம கரெக்டான பக்குவத்துல திரட்சி எடுத்து நம்ம எடுத்து பண்டா செய்கிறோமோ அதுபோல அவர்கள் பழுத்த ஞானிகளாக உலகப்பற்று இல்லாதவர்களாக தாமரை இலை தண்ணீர் போலவும் சேற்றுமீன் போலவும் எப்படி இருக்காங்க அப்படின்னா திவ்யரசம் யாவும் திரண்டொழுகு பாகே. ஆன்மீகத்தின் அந்த பிரம்மானந்தத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை இதுக்கு ஓமானமாக என்ன பண்றாரு தாய்மானவர் சொல்லுகின்றார். அதனால கடைசியா வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு பார்த்தாச்சு, படிச்சாச்சு, பாகிய பூஜையை பத்தி ஆராய்ச்சி பண்ணியாச்சு. கடைசியில ரிசல்ட் என்ன அப்படின்னா தெவிட்டாத ஆனந்தமே. சாமிஜி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு கடைசி வார்த்தை. நீங்க யாராவது நீங்க வந்து உங்களுடைய உபதேசங்களை ஏதாவது எங்களுக்கு பதிகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, ஆனந்தமாக இருங்கள். அதுக்குதான் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த அந்தர யோகம் இந்த ப்ரோக்ராம்ல. அதுக்கு தான் உணவு இன்பத்தை தருகிறது, அதையே அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்பத்தை தருகிறது. தூக்கம் இன்பத்தை தருகிறது, அதையே அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அது. ஆனா அது இங்க கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சா இருக்கலாம். ஆனா இந்த அமிர்தம் மோட்சம் என்கிறதுல என்ன கிடையாதுன்னா தெவிட்டாத ஆனந்தம். இந்த பஞ்சேந்திரியங்களால் நாம் அனுபவிக்கின்ற ஆனந்தம் எதுவாக இருக்கின்றதோ அவையெல்லாம் தெவிட்டக்கூடியது. இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது என்ன அப்படின்னா இந்த பிரம்மானந்தம். என்ன ஆனந்தம்? அனைத்திலும் துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு. துன்பமில்லா இன்பம், தெவிட்டாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்ன அப்படின்னா இறைவனை வணங்குவதனாலும் இறைவனை நினைப்பதனாலும் இறைவனை நம்ம வந்து சதாகாலமாக நினைத்து கொண்டிருப்பதாலும் அது என்ன ஆகுது, கிடைக்கிறது. அதுதான் அந்த கடைசி நெட் ரிசல்ட் சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்றாரு தெவிட்டாத ஆனந்தமே. நம்முடைய குழந்தையை நம்ம கொஞ்சம் கண்ணே மணியே மயிலே குயிலே என்ன மானே தேனே, பெத்த குழந்தைய நம்ம கொஞ்சமா இல்லையா, உச்சி முகர்ந்து. அது எத்தனை வயசு வரைக்கும்? சின்ன வயசுல குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான். அப்போ கள்ளங்கபடம் இல்லாத மனசான குழந்தை. இது சொன்னாலும் ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு,
சிரிச்சுக்கிட்டு. நம்ம அடிச்சாலும் ஏன் சிரிக்குது, கிள்ளினாலும் கொஞ்ச நேரம் அழுது அதுக்கும் என்ன சிரிக்குது. இப்படி கள்ளம் கவனம் இல்லாத மனதில் தான் நம்ம ஆனந்தத்தை நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம். இந்த நிலையில் பகவானோடு நம்ம தொடர்பு கொள்ளும் போது நம்ம மனசும் தூய்மையா இருக்கு. அவர் பரபிரமமாக இருக்கின்ற இறைவனும் தூய்மையை தான் எதிர்பார்க்கிறாரு. அன்பினால நம்ம என்ன பண்றோம், அவருக்கு அபிஷேகம் பண்றோம். எல்லா விவகாரமும் முடிஞ்சது இல்லையா? ஆனா இந்த கொஞ்சம் இருக்கு இல்லையா, குழலினது யாழினது என்பர், அதெல்லாம் ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் உங்களுக்கு என்ன விழும், அடி. பாருங்க இவ்வளவு வேகமா வருது பதில். ஒன்றும் நாம அடிக்கணும், இல்லைன்னா அவன் நம்மள என்ன பண்ணுவான், இடத்துல ஏதாவது அடிச்சடி தான் நடக்கும். கொஞ்சம் எல்லாம் போயாச்சு, முடிஞ்சது கதை. ஆனா இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் அடிச்சாலும் என்ன பண்றாரு, வாங்கிக்கிறாரு. மதுரையில் திருவிளையாடல் புராணத்துல என்ன அடி வாங்கினார், பிறப்படி வாங்கினார். யாருக்காக வாங்கினாரு, பாட்டிக்காக, பக்திக்காக வாங்கினார். அது அவர் மேல மட்டுமா பட்டுது, சகல ஜீவராசிகளும் அடி விழுந்து. விநாயகர் பூனையோட விளையாடிட்டு இருக்காரு. பூனைக்கு அவருக்கு சண்டை வந்து பூனையை வந்து கிழிவிட்டாரு. பூனைக்கு நகை இருக்கு, ஆனா பூனை கிள்ளல. விநாயகர் பூனை ஏதோ பண்ணிட்டாரு. இங்க எப்படியோ ரத்த தழும்பு இருக்கு. அம்மா கிட்ட போனார். அம்மாவுடைய முகத்துல ரத்த தழும்பு இருக்கு. அம்மா என்னப்பா அது, உன் முகத்துல ரத்த தழும்பு இருக்கு, அடிபட்டது இருக்கு. நீ பூனையை கொஞ்சனீங்க, உன்னை கொஞ்சம் தானே சொன்னாங்க, எதுக்கு பூனையை போட்டு நீ துன்புறுத்தினேன்? அதனுடைய அடையாளம் தான் இது. ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. இந்த ஜகத்துக்கே மாதாவாகவும் பிதாவாகவும் இருப்பவர்கள் யாருன்னா எம்பெருமான அம்மா. அம்மையும் அப்பனும். அம்மை அப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன சொல்லி பிள்ளையார் யாரை சுற்றி வந்தாரு? அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பாவனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாதுன்னா ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ பாகிய பூஜையிலேயும் ஆனந்தம் இருக்கு, மானச பூஜையிலேயும் ஆனந்தம் இருக்கு. ஆனா அந்த ஆனந்தத்தை விட இந்த ஆனந்தம் மேலானது இல்ல, உண்மையானது. பாகிய பூஜையில நீங்க பூஜை பண்ணும்போது யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா உங்க 2 பேருக்கு என்ன ஆயிரும், பிரச்சனை தான் வரும். மானச பூஜையில பூஜை பண்றது யாரு, நீங்க. நைவேத்தியம் யாரு, நீங்க. தூப தீபம் யாரு, அதுவும் நீங்க தான். எல்லாமே நீங்க. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க, கடவுளுக்கு உங்களை கொடுக்குறீங்க. இன்னும் மேலிடத்தை ரொம்ப உயர்ந்த நிலையில சொன்னோம்னா தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாமை ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். இதுதான் தந்திரம். தந்திரம் என்ன தந்திரம்னா மானச பூஜை தான் தந்திரம். அப்படி சொல்றாரு, கள்ள நரிகூடு மெல்ல மேல வெளியாய் கலக்க ஒரு நல்ல உறவே. இப்போ நமக்கெல்லாம் உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த உறவுக்கெல்லாம் வரம்பு உண்டு. நீங்க போறீங்க சொந்தக்கார வீட்டுக்கு, உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மூஞ்சி திருப்பிட்டு போறாங்கன்னா அதோட உறவு என்ன ஆச்சு, அந்து போச்சு, முடிஞ்சுது. ஒரு வார்த்தை நீங்க பேசினாலே சண்டை வந்து என்ன ஆயிருது, பிரச்சனை வந்து. யாகாவாராயினும் நாகாக்கா பாபாக்கா சோகாக்கா தீயினால் சுட்டப்பன் உள்ளாடும் மாறாதே. நம் நாக்கு இருக்க எதையாவது தப்புன்னு தவறுமா ஏதாவது ஒரு வார்த்தை பேசியாச்சு, அப்புறம் உறவு என்னாச்சு, அறுந்து போச்சு. பணத்தினாலும் பொன்னாலும் மண்ணாலும் மற்ற விஷயங்களினாலும் ஏற்படுகின்ற உறவுலாம் இருக்க அது உறவு கிடையாது, தற்காலிகமான உறவு அப்படிங்கிறது. இந்த உறவுனால என்ன வரும் தெரியும் சொல்றாரு, மயக்கம், உறக்கம், ஏக்கம், மரணம், தயக்கம், இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த உறவுனால கிடைக்கும். உங்களுக்கு திடீர்னு மயக்கம் வரும், ஏக்கம் இருக்கும், மரணம் வரைக்கும் கொண்டு போகும், பிளவுபடுத்தக்கூடியது. இந்த உறவுகள்லாம் நம்மளை என்ன பண்றது, ஒன்று சேர்க்காது. ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு எங்க போயிட்டாரு, மேலோகத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் உறவு என்ன உறவு, தாத்தாவாவது மாமாவாவது அத்தையாவது ஒன்றும் கிடையாது. பட்டினத்தார் பாரு, எத்தனை 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 பிள்ளையோ, எத்தனை 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 பெண்டிரோ. இந்த ஜென்மத்துல ஒரு அப்பா அம்மா, ஒரு அக்கா தங்கச்சி, போன ஜென்மத்துல எத்தனையோ பேர், எத்தனை தாய் தந்தையரை நம்ம பார்த்தப்போ எத்தனை பிறவிங்க. இதெல்லாம் உறவா?
உண்மையான உறவு என்னது அப்படின்னா இறைவனோடு நாம் வைக்கின்ற சம்பந்தம். அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரத்தை கொண்டு வந்தார் ஒரு தாத்தா. இந்த பாரு நீ எனக்கு அடிமை அப்படின்னாரு. அது மூல ஓலையெல்லாம் கேட்டாங்க, என்னென்னமோ நடந்தது. கடைசியில் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் மறைச்சிட்டாரு. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நீ தான் பைத்தியக்காரன் சொன்ன. அப்படியே பாடினார். பித்தா, இறைவன் நம்ம மேல பித்தா இருக்காரா, நாம தான் அவர் மேல என்ன பண்றது இல்லை, பித்து வர்றதில்லை. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வைக்கிறாருன்னு சொல்றோம். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறது யோசனை பண்றோமே. சொல்றாரு மதியாதார் தலைவாசல். இதெல்லாம் உலக விவகாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா உடனே கட்டும். ஆனா அப்படி கிடையாது. இறைவனை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரா, பரவாயில்ல, ஓகே, கோயிங் ஆன், உன்னுடைய லைஃபை நீ நடத்தி கொண்டு போ. நீ எப்போ நினைக்கிறியோ அது வரைக்கும் நான் என்ன பண்றேன், காத்திருக்கேன். நீ எப்போ நினைச்சியோ அப்போ உடனே நான் என்ன பண்றேன். ஒரு யானை ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுச்சு, உடனே வந்தாரா இல்லையா? பறந்துகிட்டு வந்தார். ஸ்பைஸ் ஜெட்ல என்ன பண்ணாரு, பறந்துகிட்டு வர்றாரு. நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யானை கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் வராருன்னா நம்ம கூப்பிட்ட குரல் வர மாட்டாரா? கண்டிப்பா ஒருவர் சொல்றாரு அந்த இடத்துல. நம்மெல்லாம் வேற யாருன்னா மதிக்கலன்னா நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம். இறைவனை மதிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி. திட்டினா கூட அவர் என்ன சொல்றாரு, திட்டு திட்டு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படிதானே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. பித்தா பிறைசூடி பெம்மானே பாடுறாரு. பைத்தியக்காரன் பாடுறாரு. எடுத்த உடனே முதல் பாட்டு யாரை பாடுறாரு, இறைவனை போயா பைத்தியமேன்றாரு. அவர் என்ன பார்த்த, இறைவனின் உறவை மறைப்பது, புறக்கணிப்பது. அதனால நம்ம யாருன்னா கள்ளன். நமக்கு என்ன பட்ட பேர் கொடுக்குறாங்க? ஏன் அப்படின்னா இறைவனுடைய உறவை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். ஒரு பொருளை நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னா யாராவது கேட்டாங்கன்னா இல்ல 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 ஏன்ட்ட இல்லையே, நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்ன தனம்? கள்ளத்தனம். அந்த மாதிரி இறைவனை நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோமா, இல்லைங்களே கடவுள் என்கிட்ட இல்லையே, வெளியே தானே இருக்காரு. மறைக்கவும் செய்யறோம், மறக்கவும் செய்கின்றோம், நிந்தனையும் செய்யறோம். எல்லாம் செஞ்சு அவர் என்ன பண்றாரா, நம்ம மனசுக்குள்ளவே இருக்காரா, எப்படா இவன் கூப்பிடுவான்னு சொல்லி சொல்றாரு. கள்ளன் அறிகூடு. கள்ளன்னா யார சொல்றாருன்னா தாய்மானவர் தன்னையே சொல்றாரு. நம்மளாம் யாரு இப்போ? கள்ளன். இறைவனை மறக்க மறக்க நாம யாரு, நமக்கு என்ன பேர் வருதுன்னா கள்ளன் தான் பேர் வருது. ஆனா அவரோட வச்சிருக்கிற உறவு தான் இருக்கிறதுலே என்ன உறவு, நல்ல உறவு. சொல்றாரு அந்த இடத்துல, கள்ளன் அறிவோடு. கள்ளன்னா நம்ம தான், நம்மளுடைய அறிவோடு இறைவனை நாடி போக போக மெல்ல 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 அவர் என்ன பண்றாரா, வெளியாய் நம்மளை உலகத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துடுறாரு. வா வா என் பின்னாடியே வா, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார சிவபெருமான் நடக்க 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 கோயிலுக்குள்ள என்ன பண்றாரு, உள்ள போனவனா என்ன ஆயிடுது, மறைச்சிடுற. கோயிலுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா இனிமே வெளியில என்ன பண்ண முடியாது, போக தேவையில்லை. போக முடியாதுன்றது இல்லை, போக தேவையில்லை. நேற்றுக்கு சொன்ன, நேற்று நைட்டு நம்ம எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். நமக்கெல்லாம் என்ன பிணி இருக்கு, பிறவி. டாக்டர் எப்போ போக சொல்றாரோ அப்பதான் போக முடியும். அதே இந்த உலகத்துல ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள போனா இறைவனை பார்க்கலாம். அந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி கிடைக்கும். அது சொல்றாரு, கள்ளன் அறிவோடு மெல்ல மெல்ல வெளியாய் கலக்கவரு நல்ல உறவே. இறைவனோட இரண்டரை நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ வேற இல்ல நான் வேற இல்ல. ஒரு பாட்டு இருக்கு, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தால். அந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் யாரு, நம்மளாம் யாரு, பொம்மை. நம்ம ஆட்டி படைப்பது யாரு, இறைவன். அவன் கையில நம்ம கருவியா பொம்மையா இருந்துட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். வேற மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் உள்ள, துன்பம் உள்ள யாருக்கு, நமக்கு தான். அந்த உறவே உயர்ந்த உறவு, நல்ல உறவு. மற்றதெல்லாம் கள்ள உறவு. நாம கள்ளனா இருந்தா நம்ம உறவு வச்சிருக்கிற ஆளு யாரு, கள்ள உறவு தானே. நல்ல உறவு வேணுமா கள்ள உறவு வேணுமா அப்படின்னா நல்ல உறவு தான் வேணும். அதனால இறைவனை பற்றி பிடித்துக் கொள். இன்று வருமோ நாளைக்கு வருமோ என்றைக்கு வருமோ ஏது வருவேன் கட்சியே கம்பனே, எனக்கு மரணம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியும், சொல்ல முடியாது.
அத்தகைய நல்ல உறவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. கடைசி வரைக்கும் நமக்கு பிறவி முடிந்தாலும் செத்த பிறகு நம்ம கூட யார் வருவா? நம்ம செஞ்ச நல்ல காரியங்களும் புண்ணிய காரியங்களும் இறைவனும் தான் நம்ம கிட்ட வருவான். கூட நம்ம பண்ற பக்தியும் தான் கூட வரும். சொந்தக்காரங்களாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. யாருக்கிட்ட வேணா உறவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இறைவனோட உறவை என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. தொடர்ச்சியா அது இருந்துகிட்டே இருக்கும். இத்தகைய இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணி மனசுலேயே உட்காந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தான் என்ன பூஜை? மானச பூஜை. அதுதான் இந்த கருணாகர கடவுள்ல தாய்மானவர் என்ன பண்றாரு, இந்த பாடலில் துள்ளு மறியாத மனதை கடைசியில கற்றோருக்கு கொண்டு என்ன பண்ணியாச்சு, கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதுதான் பாடல். பாடலை நான் படிக்கிறேன். துள்ளு மறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, தூய நிறை சாந்த தேவதையாம் உனக்கு தொழும்பன் அன்பு அபிஷேக நீர் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமதி தூபதீபம் ஒரு காலமன்று இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணைகூர் தெள்ளி மறைவடியிட்ட அமுத பிழம்பே தெளிந்தேன் தெளிந்த தேனேசீனியே திவ்யரசம் யாவும் திரண்டொழுகமாகே தெவிட்டாத ஆனந்தமே கள்ளனறிவோடு கள்ளனறிவோடுமே மெல்ல மெல்லவென வெளியாய் கலக்கவர் நல்ல உறவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே கருணாகர கடவுளே. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆயமானவர் திருவடிகள் போற்றி போற்றி.